இந்த ரெண்டு கேள்வியும் எடுத்து நாங்கள் அடுத்ததாக மூன்றாவது வினாவுக்கு செல்லும். இதிலையும் நீங்கள் நன்றாக பார்க்க முடியும். இதுவரை காலமும் எங்களுடைய பரீட்சை வினாத்தாளிலே மூன்றாவது வினாவாக திருக்குறள் வெண்பா, குறள் வெண்பா, ஊரடி முக்கால், மேலே அளவடி, கீழே சிந்தடி, 4 சொல்லு, 3 சொல்லு, ஒரு குறளிலே 7 சொல்லு. பாருங்க பிள்ளைகள், ஒரு குறளிலே 7 சொல்லு என்று சொல்லி சொன்னால் மேலே 4 சொல்லு, கீழே 3 சொல்லு, மொத்தம் 7 சொல்லு, மொத்தம் 100 குறள், 100 தர 7 700 சொல்லு. திருக்குறளை சில பார்க்குற போது உங்களுக்கு மனப்பிராந்தி பயம் ஏற்படலாம். 100 குறள் 10 அதிக 100 குறள் இல்லை, 700 சொல்லு. ஒரு நாளைக்கு ஒரு மனத்தியாலத்தில் நீங்கள் கதைக்கிற சொற்களை நீங்கள் பதிவு செய்து ஒரு நாளைக்கு கண்டிப்பார்கள் நீங்கள் எவ்வளவு சொல் கதைக்கிறீர்கள். ஆக வெறும் 700 சொல்லு 100 குறளை நீங்கள் பாடமாக்கினால், நன்றாக அதனை படித்தால் 20 புள்ளிகளை லாபமாக. இதை விட உங்களுக்கு வேறு இலவாக புள்ளி எடுக்கிறது வேறு பகுதி. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாக விடையினை குறள் வகுப்புக்கு ஏற்ப தெளிவாக எழுதி எடுத்துக்காட்டுகளையும் கொடுப்பீர்களாக இருந்தால் 20க்கு 20 போடுறதுக்கு யாருக்கும் பின்னிக்க மாட்டாங்க. நாங்கள் பின்னிப்பது இல்லை. நான் போட்டிருக்கிறேன் 19, 20, 18 நன்றாக எழுத்துப்பிழை இல்லாமல் வடிவாக நேர்த்தியாக குறியீடுகளை பயன்படுத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக விடை எழுதி உதாரண குறள் கொடுத்திருந்தால் நான் 20 புள்ளி கொடுத்திருக்கிறேன். ஆகவே உங்களுடைய புள்ளிகளிலே யாரும் கை வைக்க மாட்டார்கள். நீங்கள் நன்றாக எழுதினால் தயவு செய்து இந்த மார்க்ஸ் ஸ்கோ பண்ணக்கூடிய புள்ளியை கையகப்படுத்தக்கூடிய பகுதிகளிலே ஒன்று திருக்குறள். தயவு செய்து திருக்குறளிலே நீங்கள் கேள்வி எடுக்க அன்புக்குரிய மாணவர்களை முயலவும். ஏனென்றால் உங்களுக்கு இலகுவாக புள்ளியை தரக்கூடிய ஒரு பகுதி எதுவென்று சொல்லி சொன்னால் இதிலே உங்களுக்கு தரப்பட்ட அதிகாரம் பெரியாரை துணைக்கூடல். நினைக்கிறேன் 3வது அதிகாரம் இருக்கு. பெரியாரை துணைக்கூடல் என்ற அதிகாரத்தை துணையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடைதல். இதிலே அது குறளினுடைய அதிகாரத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப குறளினுடைய பகுப்புக்கு ஏற்ப 3 அல்லது 4 அல்லது 5 கேள்விகள். 4 கேள்விகள் கேட்டால் சமநிலை புள்ளியிடப்பட்டால் ஒரு வினாவுக்கு 5 புள்ளி, 4 தர 5 20. 5 கேள்விகள் கேட்கப்பட்டு சமநிலையாக புள்ளியிடப்பட்டால் ஒரு வினாவுக்கு 4, 4 தர 5 20. இங்கே உங்களுக்கு 4 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. பெரிய பிரச்சனை இல்லை. அற்புதமான ஒரு குறள். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு பெரியோரை, உயர்ந்தவர்களை, எங்களை விட மேலானவர்களை, மாதா பிதா குரு போன்றவர்களை பின்பற்றி அவர்களை துணையாக கொண்டு, அதாவது எங்களுடைய பாஷையிலே சொன்னால் ஆங்கிலத்தில் ரோல் மாடல் என்று சொல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருப்பார். அது பெரியவர்களை துணை கொண்டு வாழுவது தொடர்பாக வள்ளுவனால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிகாரம் தான் பெரியாரை துணைக்கூடாது. இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் 4 வினாக்கள் உங்களிடத்தில் வினவப்படுகிறது. 1, பெரியாரது இலக்கணம் அவர்களை துணையாக கூடலும், அதாவது துணையாக கொள்ள. வள்ளுவனுடைய பாசையில கோடல் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கோடல் என்றால் கொள்ளுதல். 2வது விடயம் பெரியாரை துணை கொள்ளுதலின் சிறப்பும் பயனும். 3வது விடயம் பெரியாரை துணை கொள்ளாமையால் ஏற்படுகின்ற குற்றம். பெரியாரை துணை கோடலினால் ஏற்படுகின்ற நன்மை, பயன்,
சிறப்பு. அவற்றுக்கிடையே பெரியாரை நாங்கள் துணை கொள்ளவில்லை என்றால் அதனால் ஏற்படுகின்ற குற்றம். அடுத்தது வள்ளுவன் தான் கருதியதை வலியுறுத்துவதற்காக உண்மையணியினை கையாளும் திறன். அதில் நாம் உண்மையணி பயன்பாடு என்று போட்டிருக்கிறோம். வினா அதே வினாவும் பாருங்கள். வள்ளுவன் தான் கருதியதை வலியுறுத்துவதற்கு உவமை அணியினை கையாளும் திறன். முதலாவது கேள்வியை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், பெரியாரது இலக்கணமும் அவர்களை துணையாக கொள்ளுதலும். முதல் இதுல நாங்கள் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு விடை தரப்பட்டிருக்கிறது. ஒரு திருக்குறளுக்கு எவ்வாறு விடை எழுதுவது என்பது உங்களுக்கு பாடசாலையிலே நன்றாக சொல்லியிருப்பார். பொதுவாக நீங்கள் திருக்குறள் பெரியாரை துணை கோடல் என்ற அதிகாரத்தினுடைய இரண்டாவது வினா, பெரியாரை துணை கொள்வதன் சிறப்பும் அதனுடைய பயன். அதில் 2 பகுதிகள் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று பெரியாரை துணை கொள்வதனுடைய சிறப்பு, இரண்டாவது பயன். அதில் சிறப்பை முதலில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பெரியாரை போற்றி பேணி தமரா, அதாவது உறவாக கொள்ளுதல் அரசற்கு அரியவற்றுள் எல்லாம் அரிய பேராக அமைந்து கொள்ளும் என்று சொல்லப்படும். அது பெரியாரை துணை கொள்வதன் பயன். அரியவற்றுள் எல்லாம் அரியதாக அமைந்து கொள்வது பெரியாரை துணை கொள்வதன் பயனாக அமைந்து கொள்ளும். அடுத்த விடயம் பார்த்தீங்கள் என்று சொன்னால், அரசருக்குரிய பொருள் படை அரண் ஆகிய வல்லமை எல்லாவற்றுள்ளும் சிறந்தது இது என்று சொன்னால் பெரியாரை துணை கொள்வதனுடைய சிறப்பாக அமைந்து கொள்ளும். அமைச்சரை கண்ணாக கொண்டு ஆட்சி நடத்துதல். ஒரு அரச யந்திரத்தினுடைய இயக்கத்துக்கு அமைச்சர் இன்றியமையாதவராக காணப்படுவார். அந்த அமைச்சரில் உயர்ந்த பெரியவர்கள் தம்மிலும் விட அறிவு ஆற்றல் ஆகியவற்றிலே உயர்ந்த அமைச்சர்களை பெரியோர்களை கண்ணாக கொண்டு ஆட்சி நடத்துதல் என்பது பெரியோரை துணையாக கொள்வதனுடைய சிறப்பாக அமைந்து கொள்வார். அடுத்தது பயன். தகுதி வாய்ந்த பெரியாரை இனத்தவராக கொண்டு தானும் ஒழுகவல்ல அரசரை அவன் பகைவர் செய்யக்கூடியது ஒன்றுமல்ல. அப்ப தகுதி வாய்ந்த பெரியாரை துணையாக கொண்டால் பகைவர்களால் கூட அவனை வெல்ல முடியாது. அது பெரியாரை துணை கொள்வதனுடைய பயன். அரசரை கெடுக்கும் ஆற்றலுடைய பகைவர் யாருமே இருந்திருக்க முடியாது. இதனை வள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தவறாக கொள்ளுதல். அப்ப இது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், பெரியாரை பேணி தவறாக கொள்ளுதல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே. அடுத்தது தமிழ் பெரியார் தவறாக ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. எல்லாவற்றுள்ளும் அது தலையாய பயனை கொடுக்கும் என்பது வள்ளுவருடைய கருத்து. மூன்றாவது பெரியோரை துணை கொள்ளாமையால் ஏற்படுகின்ற குற்றம். பெரியோரை துணை கொள்வதனால் சிறப்பு இருக்கிறது, துணை கொள்வதன் அவசியம் இருக்கிறது, துணை கொள்வதன் பயன் இருக்கிறது. அதே நேரம் வள்ளுவன் துணை கொள்ளாமையால் ஏற்படும் குற்றத்தையும் அவன் கூற மறந்துவிடவில்லை. அழகாக சொன்னார். தன் தவறுகளை இடித்துரைத்து திருத்துவோரை துணையாக கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கவல்ல பகைவர்கள் இல்லாமல் தானாகவே கெட்டு விடுவார். சங்காலத்திலே புலவன் புரவலன் உறவு. புலவன் புரவலனுக்கு அவனுடைய குற்றத்தினை தவறினை இடித்து நேரடியாக சொல்லுகின்ற ஆற்றல். அது ஒரு அமைச்சனுக்கு ஒரு புலவனுக்கு இருக்க வேண்டிய தத்துணி. அதைத்தான் வள்ளுவன் சொன்னார். தன் தவறுகளை இடித்துரைத்து திருத்துவோரை அரசன் துணையாக கொண்டவர். வீடு கொடுக்கிற ராஜாவுக்கு நெருப்படுத்த கொடுக்கிற மந்திரி மாதிரி இருக்க முடியாது. அரசன் தவறு செய்கிற போது, மன்னா நீ செய்வது தவறு என்று இடித்து கூறினால் தான் அரசன் அந்த தவறில் இருந்து விடுவார். அவ்வாறு இடித்து கூறாமல் அவனுக்கு ஒத்துதுவனாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு பெரியவரை துணையாக கொண்டால் கெடுக்கும் பகைவர்கள் இல்லாமலே அந்த அரசன் தான் ஆக. அது நல்ல பெரியாரை துணை கொள்ளாமையால் அரசருக்கு ஏற்படுகின்ற குற்றம்.
தம்மை தாங்கி காப்பாற்றவில்லை துணை இல்லாத அரசருக்கு நிலைத்த வாழ்வு என்பது இல்லாமல் போய்விடும். ஒரு அரசு ஒரு ஆட்சி சரிகின்ற போது அதனை தாங்கி பிடிக்கவல்ல ஒரு பெரியாரை கொண்ட அமைச்சரவை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த அரசனுடைய வாழ்வு நிலைத்தது. இல்லை என்றால் அந்த நிலைத்த வாழ்வு அரசனுக்கு இல்லாது போய்விடுகின்ற குற்றத்துக்கு பெரியாரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை சம்பாதிப்பதை விட 10 மடங்கு உயர்வாகும். அதை வள்ளுவன் மிக அழகாக சொன்னார். தக்கார் இனத்தானாய் தானொழுகவெல்லாரை செற்றார் செயற்கிடந்ததில் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை ஆரை கெடுக்கும் தகைமை அவர். இடிப்பாறை இல்லா எவரா மன்னன் கெடுப்பார் என்றார். இடித்துரைத்து தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற பெரியோர் இல்லாத அரசன் கெடுப்பார் இல்லாமல் கெட்டு விடுவார். முதலிலார் கூதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. ஒரு ஊதியம் வருமானம் பெற வேண்டும் என்றால் முதல் போட வேண்டும். முதலில்லாதவனுக்கு ஊதியம் இல்லை. அதே போலதான் தன்னை தாங்கி பிடிக்கின்ற வல்லமை இல்லாத அரசனுக்கு நிலைத்த வாழ்வில்லை, சார்பில்லார்க்கு இல்லை நிலை. நிலை இல்லை. பல்லார் பகை குழலில் 10 தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். நல்ல பெரியோர்களினுடைய தொடர்பினை ஒரு அரசன் கைவிடுவானாக இருந்தால் பல்லார் பகை குழலில் பல பகைவர்கள் வருகின்ற போது அவனை தான் தனித்து நின்று எதிர்க்கின்ற தீமையை விட 10 மடங்கு தீமையுடையதாக குற்றத்துக்கு ஆளாகி கொள்வார். இது பெரியாரை துணை கொள்ளாமையினால் வருகின்ற குற்றம். அடுத்தது இந்த பகுதியிலே வள்ளுவன் தான் கருதியதை வலியுறுத்துவதற்கு உவமை அணியை பயன்படுத்திய விதம். உவமை அணியின் பயன்பாடு என்று மிக சுருக்கமாக நாங்கள் போட்டிருக்கிறோம். அரசன் தன் பொறுப்புகளோடு நிலைத்த வாழ்வு பெற வேண்டுமாயின் பெரியாரை துணையாக கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்த உவமை அணியினை அவர் கையாண்டுள்ளார். முதலை பெற்ற லாபம் பெற வேண்டும். அதுபோலவே தாங்குவாரை பெரியாரை பெற்ற நிலை பெற வேண்டும். முதலை போட்டால் லாபம் பெறும். அதனை போல தாங்குபவரை தன்னை தாங்குபவரை பெரியவரை பெற்றால் துணையாக கொண்டால் நிலை பெற்ற வாழ்வு கிடைக்கும். அழகான திருக்குறள். திருக்குறளை நீங்கள் நன்கு கற்று அதில் 20 புள்ளிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். மூன்றாவது வினா இப்பொழுது உங்களுடைய கைகளில். அடுத்து 4வது வினாவாக எங்களுக்கு அமைவது கம்பராமாயணம். மிக அற்புதமானது. இந்த கம்பராமாயணத்திலே கட்டாயம் உங்களுக்கு 20 புள்ளிக்கு ஒரு வினா உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும். குகப்படலத்தில் இருந்து உங்களுடைய அதில் இருந்து உங்களுக்கு போடப்பட்ட வினாவில் இருந்து ஒரு லிமிட்டேஷன், ஒரு வரையறுக்கப்பட்ட அந்த உங்களுக்கு எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டால், பகுதி வரையறுக்கப்பட்டால், ஏரியா லிமிட் பண்ணப்பட்டால் கட்டாயம் அதற்குள்ளே நின்றுதான் நீங்கள் விடையெழுத வேண்டும். அதற்கு அப்பால் சென்ற பாடல்களை நீங்கள் உதாரணம் காட்டுவதோ அதிலே இருந்து விடயத்தை எடுத்து இதற்கு எழுதுவதோ அது பொருத்தப்பட்ட விடையாக. அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் அந்த விடைகளை உங்களுடைய லிமிட் பண்ணப்பட்ட பகுதிகளுக்குள்ளே அமைப்பது உங்களுடைய விடைத்தாளுக்கு அழகினை தருவதாக அமைக்கும். இங்கே தரப்பட்ட பகுதி புகப்படலத்திலே இருந்து முன்பகுதி. பரதன் சேனையுடன் வருவதனை குகன் காண்பது முதல் ஸ்டார்டிங். தன் வேடுவ வீரர்களுக்கு வீர வார்த்தைகளை உரைத்தது வரை உள்ள பகுதி அடிப்படையாக கொண்டு பின்வருவனவற்றை விளக்குக. குகனது சீற்றம். பரதனுடைய சேனைகளை கண்டு குகன் சீற்றம் கொள்கிறார்.
கம்பராமாயணம் ஒரு அற்புதமான இலக்கியம். செந்தமிழிலே எழுச்சி பெற்ற மகாகாவியங்கள் என்றும் வற்றாத ஊற்றாய் தமிழை வளம்படுத்திக் கொண்டிருப்பது கம்பரால் படிக்கப்பட்ட கம்பராமாயணம். எந்த பாத்திரத்துக்கு எங்கே உணர்வு கொடுக்க வேண்டுமோ, எந்த பாத்திரத்தை எவ்வாறு சொல்ல வேண்டுமோ, எந்த பாத்திரத்துக்கு எந்த சொல்லுரியதோ அந்த பாத்திரத்துக்கு அந்த உணர்வு, அந்த சொல்லை அடிப்படையாக கொண்டு கவிதை இயற்றுவதில், காப்பியம் இயற்றுவதில் கம்பனுக்கு நிகர் கம்பன் தான். குகன் வேட்டுவ தலைவன். ஒரு வேட்டுவ தலைவனுக்கு அவனுடைய உணர்வுக்கு ஏற்ப எவ்வாறு கோபம் பெறும், அது அப்படியே கம்பன் சொன்னார். அவன் ராமனை கங்கையை கடந்து மறுகரையிலே ராமனை அனுப்பியதன் பின்னர் குகன் பெறுகிறான். குகன் பெறுகிற போது எதிர்கரையிலே இருந்து பார்க்கின்ற பரதன் பெறுகின்றான். பரதன் பெறுகின்ற போது எதிர்கரையிலே இருந்து பார்க்கின்ற குகனுக்கு பரதன் ராமனோடு சண்டை பிடிக்கத்தான், போர் புரியத்தான் வருகிறான் என்கின்ற உணர்வு வருகிறது. வேடுவன் அல்லவா, அதீத சிந்தனை அவனிடத்திலே இருக்கார். ஆனாலும் அவன் அரசன். பின்னர் அவன் அதை நன்காக அறிந்து அதற்கு அவன் களமிறக்கப்பட்டுக் கொள்கிறான். நினைத்தது தவறு என்று பரதனை நேரடியாக காணுகிற போது அவன் கட்டி தழுவி சொல்லுகிறான். அதிலே முதலாவது குகனுடைய சீற்றம், இரண்டாவது குகன் சேனைகளுக்கு இட்ட கட்டளை, மூன்றாவது குகனது வீர வார்த்தைகள், நான்காவது உவமை அணிகளை பயன்படுத்தும் விதம். அது உங்களுக்கு லிமிட் பண்ணப்பட்டிருக்கு 4 உவமை. அது வருகிற போது நாங்கள் பார்ப்போம். முதலாவது குகனுடைய சீற்றம். பரதனின் சேனை ராமனுடன் போர் செய்யவே வந்துள்ளது. ஆட்சி பொறுப்பை அவனிடத்தில் ஒப்படைக்க வருகிறது என்று அவன் முதலிலே நினைக்கவில்லை. அவனுடைய படைகள், யானை படை, குதிரைப்படை, வாளாட்படை, தேர்ப்படை, எல்லா படைகளையும் பார்த்தவுடன் இந்த படை பட்டாளங்களோடு வருகிறான், இந்த ராமனோடு இவன் போர் செய்யவல்லவா வருகிறான் என்று அவனுடைய சிந்தையிலே உடனடியாக உதிக்கிறது. அதை நினைத்து அவன் கோபாவேசப்படுறான். பரதனின் சேனை ராமனுடன் போர் செய்யவே வந்துள்ளது என நினைத்து கோபம் மேலிட்டவனாய் கங்கையின் தென்கரைக்கு வந்து நிற்கிறான். அப்படியே வந்து பார்க்கிறான். கம்பன் அழகாக சொல்றான், ஜமனையொத்த குகன் கூற்றின் ஆற்றலான் என்று சொல்லி ஜமனையொத்த புகன் பரதனது சேனையை நோக்கி இகழ்ச்சி சிரிப்புடன் கண்கள் நெருப்பு கக்க, மூக்கில் இருந்து கோபத்தால் புகை வர, கோபத்தால் வளைந்த புருவமாகிய போர்வில்லை உயர்த்தியவனாய் கோபப்படுகிறார். உயிர் கவரும் ஜமனோ 5 லட்சம் வடிவு எடுத்தால் போன்ற வலிய உடம்பினையும் சேனையினையும் உடைய குகன் கட்டிய உடைவாளினை உடையவனாக காணப்பட்டான். 5 லட்சம் ஜமன் ஒன்று சேர்ந்தால் எவ்வாறு இருக்குமோ அதை போன்ற ஒரு உடல்வாள், கட்டிய உடைவாள், கோபத்தினால் கடித்த உதடு, கடுமையான சொற்கள், கோப கனல் பொங்கும் கண்கள், அடிக்கப்படும் உதடுகள், ஒன்றோடு ஒன்று அடிக்கின்ற கோபத்தினால் ஒலிக்கின்ற ஊதுகொம்பு என்பவற்றை உடையவனாய் அவன் கோபப்பட்டு நின்றான். பரதனுடைய சேனை அத்தனையும் எலிகளாக, நான் அவற்றை அழிக்கின்ற உண்ணுகின்ற பாம்புவாவேன் என்று அவன் வீரவசனம் பேசுகிறான், கோபாவேசம் கொள்ளுகிறான். அப்படை கங்கையை அடைந்த ஆயிடை துப்படை கடலின் நீர் சுமந்த வேகத்தை ஒப்படை அண்ணலோடு உடற்றவே கொலாம் இப்படை எடுத்தது என்று எடுத்த சீற்றம். குகனிட பெயரைய புற்றினாற்றலான் தொகை முரண் சேனையை துகளில் நோக்குவான், தூசியின போலவான். நகை மிக கண்கள் தீனார நாசியில் புகையுற குனிப்புறும் புருவம் போர்வில்லான். மயூர உயிரலாம் இறுதி வாங்குவான், கையுறு கவர் ரயில் பிடித்தகால் தான். 100 1000 உருவம் ஆயின மெய்யுறு தாரையான் வில்லின் கல்யான். இந்த கோபத்தினுடைய உச்சத்திலே வார்த்தைகளும் அப்படியே வந்து கொள்ளும். அது கம்பனுடைய உணர்ச்சி.
கட்டிய கரிகையன் கடித்த வாயன் என்று சொல்ல, கட்டிய கரிகையன் கடித்த அப்படி சொல்ல முடியாது. கட்டிய கரிகையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கும் தீயினான் கொட்டிய துடியினன் குறைக்கும் கொம்பினான் கிட்டியது அவர் என கிண்ணறும் தோழி குட்டி விட்டது சண்டைக்கு களம் வாய்க்கிறது என்று அந்த வீராவேசம். இது அவருடைய சீற்றம், வீராவேசம், கோபம் அற்புதமாக நீங்கள் அடுத்தது புகழ் சேனைகளுக்கு இட்ட கட்டளை. பரதன் ராமனுடன் போர் செய்ய வருகிறான் என்று தவறாக புரிந்து கொண்டு கோப வார்த்தைகளை எல்லாம் சீற்றத்தின் மிகுதியினால் கூறிய குகன் தன்னுடைய சேனைகளுக்கு கட்டளை இடுகிறார். என் உயிர் போன்ற ராமன் ஆட்சியை பெறாமல் தடுப்பதற்காக வடகரையில் வந்து நிற்கும் பரதனின் சேனைகளை அழித்து சுவர்க்கம் அனுப்ப எண்ணியுள்ளேன். சுவர்க்கம் அனுப்புவேன் அல்ல, சுவர்க்கம் அனுப்ப எண்ணியுள்ளேன். இன்னொரு இடத்துல லக்குவன் சொல்வார், பரதன் புவிப்பாவை பாரம் கிட போரில் வந்தோனி எல்லாம் அவிப்பானும் அவித்தவன் ஆக்கை அண்ட மூட்ட குவிப்பானும் இன்றைய நம் கோவிலுக்கு கொற்ற மௌலி கவப்பான். அழகாச்சு போர்ப்பறை அடியுங்கள். பரதனது சேனை தென்கரையை வருவதற்கான அத்தனை வழிகளையும் அடையுங்கள். தோணிகள் ஒன்றை ஓட்டாதீர்கள். தாமாக வருபவர்களை பிடியுங்கள், அவர்களை இறக்கும்படி அழியுங்கள் என்று கட்டளையிட்டார். ஓட தளபதி ஓட போட்டா சிப்பாய்கள் செய்யவில்லை, ஓட கரைய ஓடும். இந்த வேடுவ தலைவன் குகன் தன்னுடைய படைகளுக்கு சேனைகளுக்கு கட்டளை இடுகிறார். அற்புதமான பாடல். துடியறி நரிகளும் துறையும் சுற்றுற ஒடியறி அம்பிகள் யாதும் ஓட்டல் ஒன்றை மூட்டார்கள். கடியர் கங்கையின் கரை வந்தோர்களை பிடி எறி பட என பெயர்த்து கூறுவான். அழகான அற்புதமான அடுத்தது மூன்றாவது வினா குகனுடைய வீர வார்த்தைகள். வீராவேசம் கோபம் கொண்டு அவன் தன்னுடைய நாவிலே இருந்து வீர வார்த்தைகளை உதிர்த்து விடுகிறான். நெருப்பை உமிழுவன் சிவந்த அம்புகள் இவர்கள் மேன்மேற் செல்லாது விடுமோ? நான் அம்பு செலுத்தினால் அவர்களுடைய உடம்பிலே அது பாயாமல் விடுமா? பெருஞ்சேனையை கண்டு புறமுதுகிடும் வில்வீரன் நான் ஒன்று சொல்லிச்சார். நான் வேட்டுவ தலைவன், ஒரு பொழுதுமே நான் புறமுதுகிட மாட்டேன். ராமன் லக்குமணன் பற்றிய எண்ணாமல் என்னையும் மதிக்காமல் போருக்கு வந்தவர்களை எனது எல்லை கடந்து சென்றால் அல்லவா போர் செய்ய முடியும். என்னுடைய எல்லைக்குள்ளேயே நான் அத்தனை பேரையும் அழைத்து விடுவேன் என்று அவன் வீர வார்த்தைகள் சொல்லிக் கொள்கிறான். அடுத்தது ராமன் மீது படையெடுப்பது தம்முடைய அரிய உயிர்களையும் சேனைகளையும் எனக்கு தம்பியாக சொன்னவனிடத்தில் அல்லவா? அவனை ராமனிடத்திலே செல்வதற்கு முன்னர் பரதனையும் பரதனுடைய படைகளையும் நான் இந்த இடத்திலே அழைத்து விடுவேன் என்று சொல்லினார். ராமன் காட்டிலே பரற்கற்கள் உறுத்துகின்ற கொடிய காட்டிலே அருந்தவம் செய்ய பரதன் உலகை ஆள்வதோ மூத்தவனாக பிறந்தவன், மறையும் கேள்வன், இவன் மன்னனம் தோன்றல், கேள்வன் காட்டியால இளம் தோன்றல் அரசி ஆள்வதா என்று அவன் சீற்றம் கொள்கிறான், வீராவேசம் கொள்கிறான். யானைகள் குதிரைகள் நெருங்கிய இவர்களது பெரும் படையின் ஆற்றல் கங்கை ஆற்றை கடந்து போனால் அல்லவா தெரியும். அழகாக ஆழ நெடுந்தரை யார் கடந்திவர் போவாரோ அந்தந்த இடத்திலே அதற்கு பலம் என்று சொல்லி செய்வார். முதலைக்கு தண்ணியிலே பலம், நாய்க்கு தான் வாழ்கிற வீட்டிலே பலம், குகனுக்கு தன்னுடைய ஆற்றிலே பலம் என்று சொல்கிறார். நமது வீரர்களது ஒரு வேளை போருக்கு பரதனுடைய சேனைகள் பற்றாது
அம்புகளை சொரிய எதிர் சேனைகள் நிலை குலைந்து சிதைந்து ஓடி அல்லவா விடும் என்று அவன் வீர வார்த்தைகள் பேசுகிறான். பரதனுடைய சேனைகளை நாம் கொன்று குவித்து பிணங்களை கங்கை நீர் இழுத்து சென்று கடலிலே அழித்து விடும் என்று சொல்லி அழகாக பேசுகிறார். அசையும் கொடிகளை உடைய சேனைகளை கொன்றளிப்பேன், 7 கடலளவு சேனை என்றாலும் அவற்றை அத்தனையும் நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி சொன்னார். அவருடைய வீரத்தை அஞ்சன வண்ணன் என்ன ஆறுயிர் நாயகன், அஞ்சன வண்ணன் என்ன ஆறுயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையால் எய்திய மன்னவரும் வந்தார். வஞ்சனையால் எய்திய மன்னவர் கப்பல் அந்த இடத்து தர்க்கம். செஞ்சரம் என்பன தீ முழ்கின்றன செல்லாவோ, உஞ்செய்வர் போய்விடும் நாய்க்குகன் என்று என்னை ஓதார். நான் அங்கால போக விட்டு ராமனோட போய் சண்டை பிடித்தால் என்னை நாய்க்குகன் என்று பேசுவார்கள் என்று சொல்லி ஆள நெடுந்திர யாரு கடந்திவர் போவாரோ, 7 மண்டா இருக்கா என்ன கடந்து போகட்டுமா. ஆள நெடுந்திர யார் கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கொண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லொன்று. ஒரு ராஜா ஒரு அரசன் சாதாரண வேடனை பார்த்து தோழன் என்று சொல்லிவிட்டான். அதே ஒரு பெரிய வார்த்தைகள் அல்லவா. தோழமை என்று அவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று எண்ணிய சாரே. ஏழை வேடா, நீ எனக்காக பரதனுடைய சண்டை பிடிச்சு செத்திருக்கலாமே, நீ செத்தவன் வில் அல்லவா, பரதன் எங்கே விட்டிருக்க வேண்டும் என்று அவர் பேசுவார். இது அவருடைய வீரவார்த்தை. அதை பாடல்கள் உதாரண பாடல்களோடு மிக அழகா கட்டாயம் மாணவர்களே, நீங்கள் எழுதுகின்ற செய்யுட் பகுதியிலே இருந்து ஒரு வினாவுக்கு விடை எழுதுகிறீர்களாக இருந்தால் அது கம்பராமாயணமாக இருக்கலாம், தேம்பாவணியாக இருக்கலாம், அமலநாதி விரானாக இருக்கலாம், கோயில் திருப்பதிகமா இதுவாக இருக்கலாம், கட்டாயம் அன்புக்குரிய மாணவர்களை பாடல் அடிகளை கோட் பண்ணுங்கள், உதாரணம் கொடுங்கள். அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு அந்த விடைத்தாளுக்கு மதிப்பீட்டிலே முன்னுரிமை கொடுக்கப்படும். புள்ளிகள் உங்களுக்கு முழு புள்ளிகள் வழங்கும். நாம் திரும்ப திரும்ப கூறுகின்றபடி இது ஒரு போட்டி பரீட்சை. எவ்வாறு ஒரு புள்ளியை நீங்கள் இழக்காமல் பெற வேண்டும் என்பதிலே நீங்கள் அக்கறையாக இருந்தால்தான் போட்டி உலகத்திலே நீங்கள் வாழ முடியும் என்பதை என்னுடைய அன்புக்குரிய மாணவர்களுக்கு இந்த இணையவழி கற்றலினூடாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த வினா 4 உவமைகள், ஏகப்பட்ட உவமைகள் இருக்காங்க. எங்கெங்க உவமை பயன்படுத்த வேணுமோ, எங்கெங்க உருவகம் பயன்படுத்த வேணுமோ, எங்கெங்க தற்குறிப்பேற்றம் பயன்படுத்த வேணுமோ அங்கெங்கே கம்பன் அதை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பாடலில் அதிகளவான உவமைகள். ஆனால் உங்களிடத்தில் கேட்கப்பட்டது 4 உவமை. நீர் சுமந்த மேகத்தை எப்படி எண்ணல், உபமானம் கருமேகம், உபமேயம் ராமன், பொதுத்தன்மை கருணை, கூற்றின் ஆற்றலான், உபமானம் கூற்றின் கூற்றுவன் ஜமன், உபமேயம் குகன், பொதுத்தன்மை அவனுடைய வீர பராக்கிரமம். 3வது உவமையை பார்த்தீங்கன்னா கடைவும் தனில் அசனி மாமலை கரங்கடல் கலர்ந்தேன, உபமானம் மேகமும் கடலும் சேர்தல், உபமேயம் படைகளுடன் புகன் நிற்றல், பொதுத்தன்மையார் பறிக்கும். மொயின் புலி அண்ணான், உபமானம் புலி, உபமேயம் இலக்குவன், பொதுத்தன்மை வீரம். இவற்றை நீங்கள் பார்த்து நன்றாக அன்புக்குரிய மாணவர்களை நீங்கள் விடை எழுத வேண்டும். குறித்து ஒதுக்கப்பட்ட நேரம் கடந்து செல்வதனால் மேலோட்டமாக சில விடயங்களை நான் கூறுகிறேன். உண்மையிலே ஒரு பகுதி 1 வினாப்பத்திரத்தை விளங்கப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அன்புக்குரிய மாணவர்களை உங்களுக்கு தெரியும், குறைந்தது 4 அல்லது 5 மணித்தியாலங்கள் என்றாலும்
தேவை. இணையவழி கற்கை எல்லா பாடங்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். இதிலே நான் மேலோட்டமாக கூறி இனி வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய மாணவர்களை உங்களுக்கு வடிவாக நான் அதை இணையவழியினூடாக கற்பிப்பேன் என்று கூறி, அடுத்தது தேம்பாவளி காட்சிப்படத்தில் சாந்தி மரியாள் இருவருக்கும் இடையிலான உரையாடல் பகுதியின் அடிப்படையாக கொண்டு பின்வருவனவற்றை விளக்குகின்றோம். சாந்தி மரியாள். சாந்தி இடைக்குல பெண், மரியாள் திருக்குடும்பம். முதலாவது வினா சாந்தியின் வினாக்களில் காணப்பட்ட இயேசுவின் எளிமைத்தன்மை, அவருடைய சிம்பிள் கேட்டார். அரசற்குரிய படைவலங்கள் எதையுமே வேண்டாதவராய் உலகையே தன் ஆணையின் கீழ் ஆண்டவனாக இருந்த போதிலும் சாதாரண அரசுக்குரிய செல்வங்கள், மாட மாளிகைகள், ஆபரணங்கள் இதையும் வேண்டாதவராய் சாதாரணமாக இந்த உலகத்திலே வந்து பிறந்த ஒரு எளிமைத்தன்மை கொண்டவர் என்று சொல்லிட்டார். அப்ப அரசற்குரிய படைவலங்களை வேண்டாதவர், உலகத்தையே நாணயங்கள் ஆளுகின்ற ஆடம்பரமான அரசருக்குரிய செல்வங்கள் எதையுமே வேண்டாதவர், எளிமைத்தன்மை. வல்லமை வருந்திய வானுலக உருவில் வராமல் குடியிருக்கும் இல்லமன்றி மாட்டுத் தொழுவத்திலே சாதாரண மனிதனாக பிறந்தவர். உலகத்தந்தையாகிய ஆண்டவனாக இருந்த போதிலும் மனுக்குலத்தில் தான் ஒருவனாக பிறந்தார் என்பது அவருடைய எளிமைத்தன்மை. கொல்லும் வாளோடும் வேலோடும் கூர்நடும் வாளோடும் வில்லும் வாளியும் ஆளியும் வில் செய்ய ஒல்லும் ஆளி உருட்டிட கோந்தனை செல்லும் வீரவன் சேனை இல்லாதது ஜாதியில் அவருடைய எளிமைத்தன்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாந்தியின் வினாக்களுக்கு மரியாதை அளித்த பதில்கள். தனித்து நின்று பகைவரை வெல்ல முடியாதவர் தான் அம்பு முதலான படைக்கலங்களால் பகைவரை தாக்கக்கூடிய வீரர்களை துணையாக கொண்டார். இயல்பாகவே இயேசுகிறார் வீரம் பெற்றவர், ஆற்றல் பெற்றவர், அவருக்கு எந்த துணையுமே தேவையில்லை. அம்பினால் அவையர் செய்யும் அத்துணை நம்பினார் தனி நற்செய்கை ஈடிலார் கொம்பினில் ஏறும் இடைத்துவளும் கொடி நம்பிரான் வலிக்கு துணை வேண்டுமோ. மழை வெள்ளம் உலகை மூடி மறைத்தாலும் அக்கினியால் சோதோம் முதலான நகரங்கள் எரிந்து அழிந்ததும் ஏனைய செயலிகளின் மேல் தொகை சொல்லி காட்ட முடியாது என்று சொல்லிட்டார். அடுத்து இறைமகனின் பெருமை குறிப்பிட்ட இந்த பகுதி இதற்கூடாக இமயவாளனின் திருக்குழந்தையின் இறைமகனின் பெருமைகள் எவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை முன்னர் நடந்தது போல அறிந்து கொள்ளக்கூடியவர், அதை விட்ட வெள்ளமத்தன்மை. வானத்தின் மீதிருந்த மீதிருந்து தனியரசு செலுத்துகின்ற செங்கோலுடையவர், வீரர்கள் எவரையும் வேண்டாதவர், தனி ஒருவராக நின்று பகைவரை தாக்கி வெல்லக்கூடிய வல்லமையுடையவர், தான் செய்ய விரும்பிய செயலை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிக்கும் வல்லமையுடையவர், சினமாகிய நெருப்பு மூண்டு விட்டால் அதை எவராலும் முறியடிக்க இயலாத தன்மை மிக்கவர், ஒளிக்காலத்தின் போது முன்னர் சோதோம் முதலான 5 நகரங்களும் எரிந்து அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர், முடிவு என்கின்ற ஏதுவும் இல்லாத தனிமை தானாக நிற்பவர், வேதங்கள் கூறியபடி தாயும் தந்தையும் இல்லாத தானாய் தோன்றியவர். இது அவருடைய ஆற்றல். அடுத்தது உவமையுருவகாணிகள் கையாள்வதில் வீரமாமுனிவர் பெற்றிருந்த ஆற்றல். உவமை மலர் வாய் திறந்து உவமான உவமையங்கள் அங்கே தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் மாணவர்களே. இடது வாழும் கொடி குளோம்பிலேறும் தனிநல் செய்கை ஈடுகிறார் அம்பினால் அவையர் செய்யும் அத்துணை நம்பினார். இந்த அடிகளே உவமை இருக்கிறது. கூறுவாள் செய்யும் கொள்கையில் வாழெடுத்த காணமலை மாதொடு தாழெழும் கமலம் கூறு
சுடர் தாவிய கோளெழும் கதிர் கொண்டு என இவ்வளவும் பிள்ளைகளே உருவக அணிய உபமை அணியாக காணப்படுகின்றது. இறுதியாக உருவக அணி இன்ப நெடுங்கடல் உடுமுடியாள். இன்ப நெடுங்கடல் என்பது இன்பம் நீண்ட காலமாக இன்பம் நீண்ட கடலாக உருவகிக்கப்படுகிறது. உடுமுடியாள் என்பது ஒளி மிகுந்த உடுக்களை சூடியுள்ள மரியாள் என்று கூறப்படுகிறது. ஆக தேம்பாவணியிலே இருந்து தரப்படுகின்ற கட்டாயம் நீங்கள் இந்த முறை அன்புக்குரிய மாணவர்களை தேம்பாவணி என்கின்ற டெக்ஸ்டை மிக அவதானமாக கேட்க 20 புள்ளிகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு பகுதி, இலகுவாக பெறக்கூடிய ஒரு பகுதி, கதியமைப்பு அடிப்படையாக கொண்டு செய்யுள்களை நன்கு படித்து ஞாபகமூட்டி விடியெழுதக்கூடிய ஒரு பகுதி இந்த தேம்பாவணி வீரமாவணி. அதை நீங்கள் நன்றாக பாருங்கள். அடுத்தது எங்களுடைய கவிஞர் கலாநிதியினா முருகையனுடைய இருதுயரங்கள் என்கின்ற நாடகத்தை அடிப்படையாக கொண்டு பின்வருகிற வெளிப்பட்டிருக்குமாற்றை விளக்கும். இது ஒரு அற்புதமான நாடகம். யாழ்ப்பாண பிரதேசத்தை களமாக கொண்ட நாடகம். சாவாய்ச்சேரி மட்டுவிலே பிறந்து நீர்வேதியிலே நீண்ட காலமாக வாழ்ந்தவர் கவிஞர் ஈனா முருகையன். அவர் ஒரு கலாநிதி, கௌரவ கலாநிதியாக இருந்தவர். அவருடைய இருதுயரங்கள் என்று சொல்லப்படுகின்ற நாடகத்திலே இருந்து 4 வினாக்கள் இங்கே போடப்பட்டன. ஒவ்வொரு துயரமும் அவரவருக்குத்தான் வெளியானது சொல்வார்கள். தலையடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தந்தை. ஒவ்வொரு துயரமும் அவரவருக்கு வெளியானது என்பது பற்றிய ஒரு வினா, பாமாவின் துரோகத்தனம் பற்றிய ஒரு வினா, அடுத்தது நெறியாளர்களுடைய பங்களிப்பு, நாடகம், மேடை நாடகம். அதில் ஒரு நெறியாளர் இருப்பார். இங்கே நெறியாளராக கதாசிரியரை இருக்கிறார் கவிஞர் ஈனா முருகையன். அவருடைய பங்களிப்பு, தனித்துவமான மொழிநடை ஆளுமை கொண்ட அந்த முருகையனுடைய ஆசிரியரின் மொழிநடை சிறப்பு. மிகச் சுருக்கமாக நீங்கள் வகுப்பறையில் எனக்கு கற்றிருப்பீர்கள். ஒவ்வொரு துயரமும் அவரவருக்குத்தான் வெளியானது. டாக்டர் கந்தப்பூவினுடைய பிள்ளையின் அகால மரணம் அது அவருக்குத்தான் வெளியே ஏற்படுது. மனோகரனின் மனைவி பாமா கள்ளக்காதலுடன் ஓடிப்போன துயரம் அது மனோகரன். குறை சுட்ட மாட்டை கொண்டோட பார்க்கிறோம், அது மடிவிட்டால் பராமரிப்பு யார் பொறுப்பு என்று கவிஞர் சொன்னார். மனோகரனின் மனைவி பாமா கள்ளக்காதலுடன் ஓடிப்போன துயரம். அவருக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய அகால மரணத்தினுடைய அந்த துயரம் மனதை உறுத்துக் கொண்டிருந்த அதே வழி மனோகரனுக்கு மனைவி பாமா கள்ளக்காரன் ஓடி போற துயரம், அவருக்கு அந்த துயரம், இவருக்கு இந்த துயரம். அப்ப ஒவ்வொரு துயரமும் அவரவருக்கு பெரிதான். அது உங்களுடைய டெக்ஸ்ட் பாடப்புத்தகத்திலே தெளிவாக இருக்கிறது. இந்த வியூவிலே நீங்கள் அதை கற்று விடையெழுதுவதற்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது ஒவ்வொருவரும் தமது துயரத்தையே பெரிதாக எண்ணுகிறது. கந்தப்பு என்ற பிள்ளையின் பிரச்சனையை பெரிதாக எண்ணுகிறார். அது எவ்வாறு? மனோகரன் தன்னுடைய மனைவி கள்ளக்காதலுடன் ஓடி போவதை பெரிதாக எண்ணுகிறார். அது எவ்வாறு? இந்த இருவருடைய இந்த 2 துயரங்களையும் அந்த உரையாடல் பகுதியில் இருந்து மாணவர்களை நன்றாக நீங்கள் எடுத்து விளக்க வேண்டும். தற்பொழுது விளக்குவதில் நேரம் போதாமை ஒன்று இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் எல்லா இடத்திலையும் அந்த நாடகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை விட நீங்கள் பாடசாலைகளிலே நன்கு கற்றிருப்பீர்கள். அதை அடிப்படையாக கொண்டு இவற்றை பாருங்கள். அடுத்த பாமாவின் துரோகத்தை, மனோகரனின் மனைவி பாமா தனது கள்ளக்காதலான காதலனான பஞ்சாச்சரத்துடன் ஓடிப்போதல். உண்ட வீட்டுக்கு 2 செய்கிறான்னு சொல்லி சொல்லுவார். ஆத்தமனையாள் அகத்தில் இருக்க காத்தமனையாளை காமருங்காள். பாமாவின் மீது மனோகரன் கொண்டிருக்கும் அன்பு, அதுதான் மனைவி ஓடி போனப்புறம் அவனுக்கு அவனால் விடுபட முடியும். அது எவ்வாறு இருந்து அந்த உரடை பகுதியிலே இருந்து நீங்கள் எடுத்து காட்டலாம். கணவனை அன்பு செய்யாமல் நோயனை நடித்து டாக்டர் வீட்டுக்கு அனுப்புதல் ஒரு சட்டர்ஜி தந்திரோபாயம் என்று சொல்லி சொல்வார்.
துரோகத்தன்மை எடுத்து காட்டப்படுதல். உதாரணமாக ஏன் இந்த பசப்பும் பாசாங்கும், ஏன் இந்த சூதும் பாதும் என்று சொல்லி சொல்லப்படுகிற பகுதியை நாங்கள் அங்கே பார்க்க முடியும். அடுத்தது நெறியாளனுடைய பங்களிப்பு. இந்த இறுதியரம் என்கிற நாடகத்தினுடைய ஆசிரியர் கவிஞரீனா முருகையன் அவர்களுடைய நெறியாளனுடைய அந்த பங்களிப்பு இதில் எவ்வாறு காட்டப்பட்டிருக்கிறது. நாடக கதையை நெறியாளரை முதலிலே அறிமுகம் செய்கிறார். நாடக நிறைவில் மேடையிலே அவர் தோன்றுகிறார். கந்தப்பு மனோகரன் இருவரதும் துயரங்கள் குறித்து எடுத்து கூறுகிறார். அவற்றினுடைய நியாயப்பாடுகளை சபைக்கு விளக்குகிறார். டாக்டர் கந்தப்புவின் துயரத்தை தெளிவுபடுத்த முனைகிறார். நாடகத்தை இறுதியாக நிறைவு செய்கிறார். இது நெறியாளனுடைய பங்களிப்பாக. அடுத்த ஆசிரியர் மொழிநடைச்சர். பொதுவாக கவிதை, சிறுகதை, நாடகம் எல்லாமே யதார்த்த பண்புடையன. தாம் எந்த களத்திலே இருந்து உருப்பெறுகின்றனவோ அந்த களத்துக்கு உரிய யதார்த்த பேச்சு தமிழை கொண்டவையாக காணப்படும். அதற்கு அமைவாக இறுதியரங்கள் என்கின்ற இந்த நாடகத்திலே கலாநிதி கவிஞரீனா முருகை யதார்த்தமான யாழ்ப்பாண பேச்சு தமிழை பயன்படுத்தியவை அவருடைய மொழிநடைச்சரம். சிறு சிறு வாக்கிய பயன்பாடு, மொழிபெயர்ப்பு நாடகத்துக்கேற்ற பொருத்தமான ஆங்கில சொற்பயன்பாடு, உணர்ச்சி செறிவான சொற்கட்டுமானம், உவமை உருவக அணி பயன்பாடு. உதாரணம், கூத்துமடைக்கு பந்தக்காலாய் நின்று சுமக்க சொல்கிறேன் போல உம்முடைய வீணையை எடுத்து கருணாரசன் ததும்ப ஒரு கீதத்தை எடுத்தறிவு. இவற்றை போன்ற மொழிநடை சிறப்புகளை நீங்கள் எழுத முடியும். அடுத்த 7வது வினா, புதுமைப்பித்தலின் தமிழர் நாகரிகத்தில் கிராம வாழ்க்கை என்ற கட்டுரையை அடிப்படையாக கொண்ட ஒரு வினா. அதில் 1வது வினா, நாகரிகம் என்பதற்கு ஆசிரியர் தருகின்ற விளக்கம், கிராம மக்களினுடைய சிறப்புகள், நகரவாசிகள் கிராமத்திற்கு சென்றாலும் கிராம வாழ்வை வாழ மாட்டார்கள் என்பதற்கு ஆசிரியர் தரும் நியாயப்பாடு, கதாசிரியர் பயன்படுத்திய உத்திகள். பாருங்க, நாகரிகம் என்பதற்கு ஆசிரியர் தருகின்ற விளக்கம். நாகரிகம் என்று சொல்லப்படுவது சமுதாயம் விற்று போகாமல் இருக்க எடுத்து சேர்த்த ஞாபகங்களின் தொகுப்பு. சமுதாயம் நடந்து வந்த பழக்கப்பட்ட பாதை நாகரிகம். இதுவரை இருந்து வருவதற்கு உயிர் கொடுப்பது நாகரிகம். நாம் வாழ்வதற்கும் சுக அனுபவங்களை பெறவும் உள்ளத்தால் எழும் நினைவுகளுக்கும் அடிநாதமாக இருப்பது. கட்டுரை பார்த்தீர்கள் என்று சொல்ல சொன்னால் தெளிவாக விளக்கும் மாணவர்களே. மாணவர்களே, அடுத்தது கிராம மக்களுடைய சிறப்பு. கிராமத்தில் சுகம் கிடைக்கும். திசை மாறி தெருவிற்கு அன்னசத்திரமாக காணப்படும். எங்க போனாலும் கிராமத்திலே விருந்தோம்பல் பண்பு. இப்ப எச்சிற்கையால் ஆகுங்க கலைக்க மாட்டார். அங்கே தனிமை வாழ்க்கை இல்லை, கூட்டு வாழ்க்கை. அனைவரையும் இணைத்துக் கொள்ளுகின்ற பண்பு. இயற்கை அர்த்தங்களை நண்பர்களாக பாவித்து அவர்கள் சேர்ந்து அவற்றை வசப்படுத்தி வயலிலே வளத்தை வளர்க்கின்ற பண்பு. கிராமத்திலே இறை நம்பிக்கை. கிராமத்தில் உள்ள ஆலயங்கள் விழாக்கோலம் பூணுகிற போது அவர்களுடைய இல்லங்களும் விழாக்கோலம் பூணும் என்று சொல்லி சொல்வார். இறை நம்பிக்கை. அவரவருடைய வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கின்ற அந்த கடவுளர்கள் மீது அவர்கள் கொண்ட நம்பிக்கை. இதையெல்லாம் கிராம வாழ்க்கையினுடைய அடிநாதம். தற்பொழுது இங்கே அது கிடைக்க போகிறது. அடுத்தவனா, நகரவாசிகள் கிராமத்துக்கு சென்றாலும் கிராம வாழ்வை அவர்கள் வாழ மாட்டார் என்பதற்கு ஆசிரியர் தருகின்ற நியாயப்பாடுகள். இந்த கடவுளை அழகாக துணைபுரிந்து சொல்லியிருக்கிறார். நகர வாழ்க்கையை கிராமத்தில் வாழ விரும்புபவர் மோட்டார் கார், வைரக்கல் அணிந்த மனைவி, விட்டமின் மாத்திரைகள், திருக்குறள்,
உபாசனை என்பவற்றுடன் தான் இவர்கள் கிராமத்தில் குடியேறும். அதாவது நகரத்திலே எதேதோடு இருந்தார்களோ அதோடு தான் கிராமத்திற்கு குடியேறுவார். பத்திரிகை படக்கூடை என்பன நகரத்தில், அதாவது பட்டணத்தில் இருந்து இவர்களுக்காக. 6 நிலைய தண்ணீர் இருந்தாலும் அதில் நீச்சல் அடிக்க மாட்டார்கள், வெந்நீரில் தான் குளிப்பார்கள். அடுத்தது பிளான சட்டை போட்டு வெள்ளை பூன் தடியோடு உலாவர்கள். இது அவர்கள் அந்த நகர வாழ்க்கையை உணர முடியாத தன்மை. அடுத்தது கட்டுரை ஆசிரியை பயன்படுத்திய உத்திகள். புதுப்பித்தல் இந்த கிராம வாழ்க்கை என்ற கட்டுரையிலே என்னென்ன உத்திகளை பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய இந்த மொழி கையாட்சி, எளிமையான ஒரு மொழி கையாட்சி, எல்லோருக்கும் விளங்குகின்ற வகையில் ஒரு எளிமையான மொழி கையாட்சியினை அவர் கையாண்டு சென்றிருக்கிறார். அடுத்த கட்டுரைக்கு ஏற்ற வர்ணனை பாங்கு இந்த கட்டுரையிலே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்த பேச்சு வழக்கு சொற்களுடைய பயன்பாடு, மணிப்பிரவாள நடை, வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்த ஒரு ஸ்டைல் மணிப்பிரவாள நடையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். எண்ணல், தன்னல், நகைச்சுவை, அஞ்சுதம் ஆகவே நிறைந்த மொழிநடையை அவர் பயன்படுத்தி சென்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏனைய இலக்கியங்களிலே இருந்து சான்றாதாரங்களை எடுத்து தன்னுடைய கருத்தினை அவர் நிறுவியிருப்பது அவர் பயன்படுத்திய உத்திகளாக காணப்படுகிறது. இப்பொழுது 7வது கேள்வி நிறைவு செய்திருக்கிறது. 8வது வினா உங்களுக்கு சிறகுறிப்பு. இந்த 8வது வினா உங்களிடத்தில் இவ்வளவு நேரமும் இந்த பகுதியொன்று வினாத்தாளிலே இருந்து மொத்தம் 8 கேள்விகள், அதிலே 7 கேள்விகளை நாங்கள் இங்கே உங்களுக்காக விளங்கப்படுத்தி இருக்கிறோம். இது உங்களுடைய கைகளுக்கு அல்லது இணையதளத்திலே முதலில் வினாத்தாள் பதிவேற்றப்பட்டு உங்களிடத்திலே வினாத்தாள் வந்து சேரும். இங்கே அறிக்கை செய்யப்பட்ட இந்த விடயத்தை நீங்கள் நன்கு அவதானித்து உங்களுடைய டெக்ஸ்ட் அதிலே பெரியாழ்வார் திருமொழி, மணிமேகலை போன்ற பகுதிகளிலே இருந்து சிறுகுறிப்பு போடப்பட்டிருக்கிறது. இதே அடிப்படையில் அந்த வினாக்களுக்கு மாணவர்களாகிய நீங்கள் வீட்டிலே இருந்து அதற்கு விடை எழுதி அதை பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த அறிக்கையினை வீடியோ மூலமாக இணைய வழியூடாக உங்களுக்கு தருகின்ற போது நீங்கள் இதுவரை நேரமும் கற்றுக்கொண்ட விடயங்களுக்கும் நீங்கள் எழுதிய விடைகளும் ஒத்துப்போகிறதா, அதாவது செல்ஃப் இவாலுவேஷன், சுய மதிப்பீடு, அந்த சுய மதிப்பீட்டை நீங்கள் செய்வதற்காகவும் நேரத்தினை கருத்தில் கொண்டும் இந்த 8வது கேள்வியை உங்களுடைய கைகளிலே விடுகிறோம். அதற்குரிய அறிக்கை இங்கே செய்யப்படவில்லை. ஆனால் வினாவும் வினா பத்திரமும் அதற்குரிய விடை குறிப்புகளும் உங்களை வந்து சேரும். அதற்கு முன்னர் அன்புக்குரிய மாணவர்களே, இந்த வினா பத்திரம் வந்தவுடன் நீங்கள் இதற்குரிய விடைகளை நீங்கள் உங்களுடைய விடைத்தாள் குறிப்பெடுத்து இந்த அறிக்கையோடு சேர்த்து பார்த்து, இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்கப்பட்ட ஒரு விடயம், 3 மணித்தியால பேப்பர், அதுக்கேற்ற வகையில் நீங்கள் எழுதி பார்த்து 3 மணித்தியாலத்துக்குள் நீங்கள் எழுதுகிறீர்களா, எல்லா விடயங்களையும் உள்ளடக்குகிறீர்களா என்று எழுதி பார்த்து இதோடு நீங்கள் கரெக்ஷன் செய்து, ஏனென்றால் உங்களுடைய நிலைமை மிக மோசமானது. ஆவணி மாதம் பரீட்சை நெருங்குகிறது. ஆகவே நீங்கள் உங்களை சுய மதிப்பீடு செய்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். எது என்னதான் இருந்தாலும் கட்டாயம் நடக்க வேண்டியது எல்லாம் நடக்கும். பரீட்சை கட்டாயம் நடக்கும். அந்த பரீட்சை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து இணையவழியினூடாக வீட்டிலே பொறுமையாக அமைதியாக இருந்து கற்று சிறந்த பெறுபவர்கள் பெற எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டி